பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே சரி கடன் தீர்க்கும் ஸ்தலங்கள் எது எது அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜோதிடத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்லாம் சூட்சமான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையும் அதில் அடங்கி இருக்கு. ஸோ இந்த ராசிக்காரங்க இந்த கடவுளை வழிபடணும், குறிப்பான ஒரு பரிகார முறை செஞ்சால் கடன் பிரச்சனை குறையும் அப்படிங்கிற ஒரு நிறைய சூட்சமான ஒரு விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதன் வழியாக லக்னத்தில் இருந்து 6வது இடம் அப்படிங்கிறது நமக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடம். இப்போ முதல்ல 12 ராசிக்காரங்களுமே சரி ஒவ்வொரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ஸோ மேஷம் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது சரராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கடன் சீக்கிரமாக அடையணும், ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாராகி அம்மாவை வழிபாடு செய்யணும். கிழக்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி கடனை அடைப்பது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கடன் அடைப்பதுக்கு குறிப்பான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. இந்த 3 கிழமைகளில் கடன் அடைக்கிறீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதன்கிழமையில் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வணங்கிட்டு வாங்க. இது மூலியமாகவும் கடன் பிரச்சனைகள் குறையும். லலிதா சரஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும். விஷ்ணு சரஸ்ரநாமமும் செய்யணும். 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செஞ்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக கடன் சார்ந்த பிரச்சனையில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, புதன் ஹோரையில் கடன்களை அடைப்பது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அந்த 3 தினங்களில் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரகோசமங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாத சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று மரகத நடராஜரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் முன்னாடியே வலது புறமாக பிரிந்து செல்லக்கூடிய இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இந்த ஊரை உங்களால் அடைய முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம். அடுத்த 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கிழக்கு அல்லது தெற்கு திசைகளை நோக்கி நின்றவாறு கடன் அடைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதன்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் வாங்கின கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த கடன் அடைஞ்சு முடிஞ்சிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ரிஷபராசிக்காரங்க மல்லிகை பூக்களை மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சமர்ப்பணம் செஞ்சுட்டு அஷ்டோத்திரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். டெய்லி பார்த்திங்கன்னா உடலில் வெள்ளை ஆடையை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுக்கிரன் ஹோரையில் கடன்களை அடைக்க தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். ஸோ அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு அரங்கனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடனில் இருந்து விடுபட வைக்கும். ஸோ 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி. ஸோ மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கடன் விரைவில் அடைவதற்கு என்ன செய்யலாம்? வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறத செய்யணும். ஸோ கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நின்று
கடனை வந்து நீங்கள் அடைக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து சீக்கிரமாக அந்த கடன் வந்து அடைந்து முடிஞ்சுவிடும். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைக்க தொடங்குங்க. வெகு விரைவில் அந்த கடன் அடையும். ஸோ மிதுனராசிக்காரங்க செவ்வாய் ஹோரையில் செவ்வரளி மலரை வந்து எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு கொடுத்து அங்கே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக அன்றைய தினம் உங்களுக்கு அமையும். கடனுமே வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும். வேல்மாறல் சார்ந்த விஷயங்கள் பாராயணம் வந்து செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் அல்லது சுக்கிரன் ஹோரையில் கடன் வந்து ஆரம்பிக்க தொடங்குவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பழனி தண்டாயுத சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன் சீக்கிரமாகவே அடைந்துவிடும். ஸோ அடுத்த 4வது ராசியாக வரக்கூடிய கடகராசி. கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கடன் சார்ந்த விஷயங்களுக்கான பரிகாரம் என்ன? ராமரை வந்து வழிபாடுங்கிறத தொடர்ந்து செய்யணும். மேற்கு அல்லது வடக்கு திசைகளில் நின்று கடன் அடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அள்ளி கொடுக்கும். திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை கடன் அடைப்பதை தொடங்குங்க. சீக்கிரமாகவே அந்த கடனை கட்டி முடிச்சிடலாம். மேலும் பார்த்தோன்னா இந்த கடகராசிக்காரங்க குரு ஹோரையில் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து நன்மையை தான் கொடுக்கும். கடன் அடைப்படுறதுக்கும் காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரை தான். குரு ஹோரையில் சிறு பகுதி கடன்களை கூட அடைக்க தொடங்குங்க. நிறைய மாற்றம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும். சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. நிஜமாகவே வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு மாற்றம் செஞ்சு கொடுக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா கரூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பசுபதீஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஸ்தலம் வந்து கரூர் மாவட்டத்திலே வந்து தலைமையிடமாக இருக்குது. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கரூரில் பார்த்திங்கன்னா நகரில் மைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக வருடம் ஒரு முறையாவது இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வழிபாடு செஞ்சோன்னா கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமான், சிவபெருமான் 2 தெய்வங்களையும் வழிபாடுங்கிறத செய்யணும். கிழக்கு அல்லது தெற்கு திசைகளை நோக்கி தான் வந்து கடன் வந்து நீங்கள் அடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைப்பதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கடன் வந்து அடைஞ்சிரும். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் அடிக்கடி சொல்கிறது, அருகம்புல்ல விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்கிறது, இது எல்லாமே கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க வைக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் ஹோரையில் கடன்களை அடைக்க வந்து தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே கொடுக்கும். ஸோ புதுசாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சூரியன் மற்றும் செவ்வாய் திசையில் வந்து ஆரம்பிப்பது உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயிலுக்கு சென்று தேவநாத சுவாமியையும் ஹைகிரீவரையும் தரிசனம் செய்யுங்க. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா கடலூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அடுத்து 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்க பார்த்தோன்னா எப்படிப்பட்ட வழிபாடு செஞ்சால் கடன்லேருந்து தப்பிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிவன் மற்றும் ஐயப்பன் காவல் தெய்வங்கள், இந்த தெய்வங்களை வந்து கண்டிப்பாக வணங்கணும். கிழக்கு மற்றும் வடக்கு திசையை நோக்கி தான் கடன் வந்து அடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 கிழமைகளில் கடன் அடைக்க தொடங்குனீங்கன்னா சீக்கிரமாக கடன் வந்து அடைஞ்சு முடிஞ்சிடும். ஸோ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா கன்னிராசிக்காரங்க பைரவர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நவகிரகங்கள் வழிபாடையும் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வழிபாட்டுடன் பார்த்தோன்னா புதன், குரு மற்றும் சுக்கிர ஹோரைகளில் கடன் அடைக்க தொடங்குனீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பே கொடுக்காது. நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதியமான் கோட்டை கோயிலுக்கு சென்று காலபைரவரை தரிசனம் செய்யுங்க. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா தர்மபுரி பழைய கோட்டையிலேருந்து
7 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பதிவில் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த 6 ராசிக்காரங்க கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து தப்பிப்பதற்கு எந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யணும், எந்த ஹோரையில் வந்து நம்ம கடன் அடைக்கணும், எந்த கிழமையில் அடைக்கணும், குறிப்பான கோவில் எது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். ஸோ இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.